கையில் சுத்தமாக காசு இல்லை. 3 வாரமாக கணக்கு கட்டாமல் கையில் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருக்கிட்ட கேட்கலாம்? ஒரு 200 கேட்கலாம். ஆமாம், மல்லி என்கிட்ட நேற்று சொன்னாலே, வசந்தி அக்கா பையன் பணம் அனுப்பிவிட்ருக்கதா, சம்பள பணம் அனுப்பிவிட்ருக்கதா சொன்னான். சரி, நம்ம வசந்தி அக்காட்ட ஃபோன் பண்ணி ஒரு 200 கேட்டு பார்க்கலாம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அவங்களாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நம்மக்கிட்ட நல்லா பழகுறாங்க, கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பழகுறாங்க. நம்ம கேட்டு பார்ப்போம். ஹலோ, வசந்தியக்கா எப்படி இருக்கீங்க? இல்லைக்கா, சும்மா தான் ஃபோன் பண்ணேன். அப்படியா? சரி சரி. இல்லைக்கா, கொஞ்சம் உங்களுக்கே தெரியும், 3 வாரமாக நமக்கு இங்கே பணமும் இல்லை, கணக்கு கட்டாமல் இருக்குது, ரொம்ப டல்லாக போயிட்டுருக்குது. கொஞ்சம் அவசரத்துக்கு ஒரு 200 கிடைக்குமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா, அதனால தான் சரி ஒரு 200 கிடைக்குமா உங்கள்கிட்ட? இல்லையா? அப்படியா? உங்களுக்கும் அதே நிலைமை தானா? இல்லைக்கா, சரி, இப்போ யார்கிட்ட கேட்குறதுன்னு எனக்கு தெரியல, சரி உங்கள்கிட்ட கேட்கலான்னு நினச்சேன். அப்படியா? சரி சரிக்கா, சரி பாருங்கள். சரி, நான் வேறு யார்கிட்டாவது கேட்டு பார்க்குறேங்க்கா. சரிக்கா, சரி வைங்க. இதே நிலமை தான் எல்லாருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட நல்லா பழகுவாங்க, அதே உதவின்னு மட்டும் நம்ம கேட்டோம்னா உடனே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அவங்க ஒரு கஷ்டத்தை சொல்லுவாங்க, என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, இந்த கஷ்டம் அந்த கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதே நம்மக்கிட்ட வந்து கேட்கும் போது நமக்கு இருக்கிற காசை கொடுக்கணுன்னு தான் தோணும். ஏதோ நம்மக்கிட்ட இருக்கிறது 5-10 இருக்கா, டக்குன்னு அவசரத்துக்கு கேட்குறாங்களா, டக்குன்னு கொடுக்க தான் தோணும். அதே நம்ம போய் கேட்டோம்னா உடனே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு மட்டும்தான் இந்த அனுபவமா, இல்லை எல்லாரும் இந்த மாதிரி அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். என்ன மாதிரி வளர்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் சேனலை பார்த்துட்ருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க. பாய்.